ஹாய் காஷ். அந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டாக்டர் மன்மோகன் சிங் பற்றி பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு ஐஎன்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்பாக. 2000 வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 2009 வரைக்கும் அவருடைய ஃபஸ்ட்டு டென்யூர் அண்ட் செகண்ட் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 2009லேருந்து பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் செகண்ட் டென்யூர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு டென்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எனக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி வந்துட்டு 2006 வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகிருக்கும். இந்த வந்த இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு சோஷியல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ஸாக வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஸ்கீமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிஸ் வந்துட்டு ப்ரௌடாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் படி வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஒருத்தருக்கு வந்துட்டு ஆண்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு உத்தரவாதத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு வழங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய அந்த ஃபஸ்ட்டு டென்யூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு எனாக்ட்மெண்ட் பண்ணாங்க. அது இயர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005 அப்படிங்கிறதுல ஒரு ஈவெண்ட்டில். இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு அண்ட் ரூலிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆக்டிவிட்டீஸு வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு வந்து பீப்புள் டிரான்ஸ்பரன்சியாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷன்ஸ் வந்து சீஃப் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஃபைல் பண்ணி நமக்கான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெமிடியாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு பீப்புளுக்கான வந்து ஒரு ப்ரொவிஷன் அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு. இதுவும் அவருடைய டென்யூரில் தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2002 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு கொண்டு வந்தாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 86 வந்து பார்த்தீங்கன்னா 2002 அப்படிங்கிறது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வாஜ்பாய் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எனாக்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 6 to 14 இயர்ஸ் வரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு வந்துட்டு எசென்ஷியல் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எலமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அந்த ப்ரொவிஷன்ஸை அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில். இதை லீகல் இம்ப்ளிகேஷன் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009 வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் மன்மோகன் சிங் பீரியடில் தான் எனாக்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2010 வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆயிருக்கும் ஆக்சுவலாக. இந்த 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21A அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிட்வீன் த ஏஜ் குரூப்பில் வந்து 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பேசிக்காக வந்துட்டு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 வந்துட்டு இப்போ 9 வந்துட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு அக்கரன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய டென்யூரில் தான் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ஸில். அதுக்கான ஆதார் எனாக்ட்மெண்ட் ஆக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து அந்த சமயத்தில் வந்துட்டு பண்ணது டாக்டர் மன்மோகன் சிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பீப்புள் யாரெல்லாம் வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்களோ அவங்களுக்கான உணவு பாதுகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் உத்தரவாதம் கொடுப்பதற்காக பார்லிமெண்ட்டில் அன்னைக்கு செகண்டு மன்மோகன் சிங் பீரியட் டென்யூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2009 2014 வரைக்கும் காலத்தில் உங்களுக்கு 2013 எஸ்பெஷலி வந்து இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்னால எனாக்ட்மெண்ட் பட்டு இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸுங்கிறது சொசைட்டியில் இம்ப்ளிமெண்டேஷனில் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக மன்மோகன் சிங் பீரியடை வந்து பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.